ஹாய் வீவர்ஸ், வாங்க வாங்க வாங்க. இன்னைக்கு பாருங்க, எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா ரோமியோ சங்கரை பாருங்க எவ்வளவு அருமையா என்னோட மனைவி கிளீன் பண்ணி உப்புலாம் போட்டு அந்த அளவு இன்னைக்கெல்லாம் பாருங்க பேஸ்ட் இஞ்சி பேஸ்ட் போட இல்லைங்க, அப்படியே தட்டி இடிச்சு இடிச்சு தட்டி போட்டிருக்காங்க இஞ்சிலாம். ஏன்னா அப்படி இந்த நர போட இருக்க சொல்லதாங்க டேஸ்ட் வேற லெவல்ல இருக்குங்க. அப்படி பாத்தீங்கன்னா இந்த மசாலா எல்லாம் போட்டு பிசைய சொல்லி சாப்பிடறதுக்கு அப்படியே நக்கி கூட பாக்குப்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் வேற லெவல்ல இருக்குதுங்க. அப்படியே அருமையா அப்படியே மஞ்சள் கலர்ல பாருங்க, அந்த கலர் பார்க்க சொல்லி அப்படியே பச்சையா எடுத்து சாப்பிடலாம் போல இருக்குதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இருக்குதுங்க. அப்படி பாருங்க, இந்த தலைப்பகுதியெல்லாம் வெட்டி கிளீன் பண்ணி அவ்வளவு அருமையா வச்சிருக்காங்க. குழம்புக்கு வச்சிருக்காங்க. இந்த குழம்புல எல்லாம் பாத்தீங்கன்னா மாங்காய் போட்டு அவ்வளவு அருமையா ஸ்லைஸ் ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படியே கொதிக்குது பாருங்க. அந்த மசாலா எல்லாம் பாருங்க, ஐயோ வேற லெவல்ல இருக்கு அந்த மசாலா. அதுவும் பாத்தீங்கன்னா அந்த சங்கரா மீன் ஸ்லைஸ் எல்லாம் அவ்வளவு அருமையா போட்டிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒட்டு மாங்காய் போட்டிருக்காங்க. அந்த மாங்காவுக்கும் மணத்துக்கும் இதுக்கும் அவ்வளவு அருமையா இருக்குதுங்க. இது பாருங்க, இதெல்லாம் வறுக்கிறதுக்கெல்லாம் தோசைகள்ல வச்சு வறுத்தாதாங்க அந்த டீப் ஃப்ரை கிடைக்குங்க. அப்பதாங்க அந்த பொன்னிறமும் அவ்வளவு அருமையா வருங்க. சாப்பிடறதுக்கும் வேற லெவல்ல இருக்குங்க. இது எப்படின்னா இந்த இஞ்சி எல்லாம் இடிச்சு போட்டிருக்காங்க பாத்தீங்களா, அந்த தட்டி போட சொல்ல அந்த நறுநறுப்பு தன்மையோட இருக்கும். இதுல அப்படியே 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 ஃப்ரை பண்ண சொல்லையே அதெல்லாம் அப்படியே அருமையா இருக்கும். அப்படி வாயில வச்சு கடிக்க சொல்ல பாருங்க, அவ்வளவு அருமையா இருக்கும். ப்ரௌன் கலர்ல அப்படி பாருங்க, பாக்குறதுக்கே கண்ணை பறிக்குது பாருங்க. அந்த அளவுக்கு இருக்குதுங்க. அப்படி எடுத்து வைக்கிறாங்க பாருங்க. ஐயோ பாருங்க, கலர் பாருங்க, நீங்க பண்ணுங்க இந்த கோல்டன் கலர்ல அப்படியே ப்ரௌனிஷா அப்படியே உழுவுது பாருங்க. அப்படியே மினுமினுப்பு தன்மையோட இருக்குதுங்க. அவ்வளவு அருமையா சங்கராலே இந்த ரோமியோ சங்கரா தாங்க அவ்வளவு அருமையா இருக்கும். சாப்பாடும் பாத்தீங்கன்னா சுட 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 சாப்பாடுங்க. இந்த மீன் குழம்புக்கும் சூடா இருந்தா தாங்க, ரெண்டுமே சூடா இருக்கணுங்க. இந்த குழம்ப தூக்கி ஊத்த சொல்ல அந்த சங்கரா மீனுக்கும் அது இந்த மாங்காய் பாருங்க, ஒட்டு மாங்காயோட மனமும் இந்த மசாலாவோட மனமும் வேற லெவல்ல இருக்குதுங்க. சாப்பிடணும்னு பாத்தீங்கன்னா பட்டும் படாம தொட்டும் தொடாம சாப்பிடக்கூடாதுங்க. இது எப்படின்னா மேஸ்லாம் குளிர்ல அடிப்பாரு பாருங்க கலவை கலந்து, அதே மாரி சும்மா கொழப்பா, அதாவது அப்படி பாத்தீங்கன்னா குழம்பு நிறைய இருக்கணுங்க, சாப்பாடு கொஞ்சமா இருக்கணும். இது சேர்ந்து சாப்பிட சொல்ல வேற லெவல்ல இருக்குதுங்க. வயிற்று அப்படியே பார்க்க சொல்லி கிள்ளுதுங்க வயிறு. ஏன்னா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அந்த வறுத்த மீனும் அந்த குழம்போட சாப்பாட்டோட சேர்த்து அடிக்க சொல்ல கடிக்க சொல்ல மெல்ல சொல்ல அந்த இஞ்சியும் அந்த பூண்டும் அவ்வளவு அருமையா இருக்குதுங்க. ஓகே வீவர்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல்ல மெல்ல டச் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.